ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தையும் ஒரு முக்கியமான அவேர்னஸான ஒரு ஜோதிட தாள்களையும் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆகஸ்ட் மாதத்தில் 18ஆம் தேதிக்கு பிறகு பெரிய அதிசயங்களானது நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய அதிசயங்கள் யாராலும் இனி தடுக்க முடியாது. காரணம் என்னென்னா, கிரகங்களுடைய வலுவான அமைப்பு தான். ஸோ சமீபத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணம் நடைபெற்றது. இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலும் சூத காலமானது உருவாயிருக்கு. அதனால் ஒவ்வொருவருக்குமே இந்த கிரகணத்தினால பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதில் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு பெரிய மாற்றங்கள்லாம் இனி வரப்போகிறது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதற்கேற்ப நடந்து பயனும் பெற முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு எளிதாக இருக்காது. வாழ்க்கை ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வெற்றி பெறணும்னா அதுக்கு வாழ்க்கையில் நமக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்து தான் நம்ம செயல்படணும். எப்பயுமே கிரகங்கள் ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு சில நேரம் அதிர்ஷ்டம் தர மாதிரி இருக்கும், ஒரு சில நேரம் ஆபத்து தர மாதிரி இருக்கும். அதனால் கிரகங்கள் எப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நம்ம நடந்துக்கிட்டால் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அந்த வகையில் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அதெல்லாம் உங்களுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். சிம்மமில் பிறந்த ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். அதற்கேற்ப நடந்து பயனும் பெற முடியும். சரி வாங்க, ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்த்துடலாம். கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வலுவாகவே அமைஞ்சிருக்கு. குறிப்பாக ஒரு சில கிரகங்கள் உச்சத்தை தொடுற மாதிரியே அமைஞ்சிருக்கு. ராசியில் சுக்கிரன் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் ராகு சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரிய புதன் குரு, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலைகள் இப்படி அமைகிறதுல ராசியில் 2 கிரகங்கள் சேர்க்கை, கலஸ்தரஸ்தானத்தில் 2 கிரக சேர்க்கை, தொழில் ஸ்தானத்தில் 1 கிரகம், லாபஸ்தானத்தில் 3 கிரகம், இந்த மாதிரி கிரக சேர்க்கையானது இருக்கிறது. ஒரு கிரகம் இருந்தாவே 1000 பலன்களை கொடுக்கும். அப்போ 2-3 கிரகங்கள் சேரும்போது சொல்லவே தேவையில்லை, யோகங்கள்லாம் ஏற்படும். இந்த யோகங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன். கிரகநிலைகள் இப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, கிரகநிலைகள் இப்படியே இருக்காது. கிரக மாற்றங்கள் வேற இருக்குது. அதில் சூரிய பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறாரு. அப்புறம் புதன் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. இந்த மாதிரி 2 முக்கிய கிரக மாற்றங்களும் இருக்குது. கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் அமைப்பு இதெல்லாம் வைத்து தான் இப்போ உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்படுது. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து இனி பயன் பெறுங்க. அரசாங்கத்தின் மூலம் அனுகூலமும் அதிகார தோரணையும் இருக்கிற மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ அரசாங்கத்தின் மூலம் அனுகூலமோ அதிகார தோரணையும் இருக்கக்கூடிய நீங்கள் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாத குணமும் உங்ககிட்ட இருக்குது. இந்த குணத்தோடு செயல்படக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 18க்கு பிறகு சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். அதனால் கோபம் வராமல் இருக்க நீங்கள் பண்ண வேண்டியது யோகா இல்லைனா தியானம். இது 2ம் செய்து கோபம் வருவதை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்கள். கோபம் வராமல் நிதானமாக இருப்பது நன்மை தரும். எந்த அளவுக்கு நிதானமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவது முடியும். அதனால் நிதானமாக இருங்க. அப்புறம் வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால் நன்மை உங்களுக்கு உண்டாகும். அதனால் வேற்றுமொழி பேசக்கூடிய நபர்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் உங்களுக்கு நன்மையானது உண்டாகும். அதோடு புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீங்க. புத்தி சாதுரியம் கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கே யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அது உங்களுக்கு வெற்றி பெறுவது ஈஸியாக அமையும்.
வீண் அலைச்சல்கள்லாம் ஏற்படும். நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படும். அதனால் நீங்கள் நினைக்கிறபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளலை அப்படின்ட்டு டென்ஷன் ஏற்படாமல் இருக்க நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் இப்போதைக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது. நீங்கள் மற்றவங்க ஏன் நடந்து கொள்ள அப்படின்னு யோசிச்சாதான் டென்ஷன் ஏற்படும். அதே நீங்கள் கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா டென்ஷன் ஏற்படாமல் இருக்கும். அதனால் டென்ஷன் ஏற்படாமல் இருக்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. இந்த மாதிரிலாம் நிறைய கவனமாக இருந்தீங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் வரும். ஆனால் அந்த பயணங்கள் செல்றதுனால அலைச்சல் ஏற்படுமோ தவிர வியாபாரத்தில் ஒன்றும் பெருசாக முன்னேற்றம் இருக்காது. அதனால் அலைச்சல் ஏற்படுங்கிறதுனால தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வந்தால் அவாய்ட் பண்ணுங்க. அதே போல் வியாபார விரிவாக்க தொடர்பான பணிகளில் இடையூறுகள் ஏற்படும். அதனால் இப்போதைக்கு விரிவாக்க தொடர்பான எந்த பணிகளையும் செய்ய வேண்டாம். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் தாமதமான நிலை காணப்படும். அதனால் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதையும் அவாய்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு தொழில் வியாபாரத்தில் பெருசாக எதுவும் பண்ணாமல் அடக்கமாக இருக்கிறது நல்லது. அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதனால் பழைய பாக்கிகள் வசூல் பண்ணுவது, வியாபார விரிவாக்க தொடர்பாக எதுவும் செய்வது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதோடு அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும். அதனால் நீங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை சுமையை அதிகரிக்காமல் பார்த்துக்க பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்தந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தியோகத்தில் பிளான் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு பிளான் பண்ணி செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு வேலை சுமை அதிகரிப்பது கண்டிப்பாக இருக்காது. அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகாமையும் இருக்கும். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பிளான் பண்ணிக்கோங்க. வேலை சுமை அதிகரிக்காமல் இருக்கணும்னா பிளான் பண்ணி செயல்படணும். அதுதான் உங்களுக்கு எச்சரிக்கையாக குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமேட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இறுக்கமான சூழ்நிலை இருக்கிறது எல்லாமே இந்த டைம் நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானமானது வரும். அதோடு சொன்ன சொல்ல எப்பேற்பட்டாவது காப்பாற்றுவது உங்களுக்கு கண்டிப்பாக முடியும். அதுவும் ஒரு சில பணி காரணமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் தங்க சூழ்நிலை கூட நேரிடும். அதுவும் தந்தை வழி உறவினர்களோடு இருந்து வந்த கசப்புகள் நீங்கி உற்சாகமாக காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கும். மெயினாக வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் வாங்குவதன் மூலம் விருந்தினர் வருகையாலும் செலவு உண்டாகும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு மெயினாக மேனேஜ் பண்ணுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர் கோபங்கள் உண்டாகலாம். அதை குறைத்து கொள்ள நிதானமாக இருப்பது நல்லது. அதோடு புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்க முடியும். ஸோ புத்தி சாதுரியத்தோடு நடந்து எல்லாத்தையும் சமாளிக்க முன்வாருங்க. அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு குறிப்பிடப்படுது. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் திறமையாக செயல்பட்டிங்கன்னா இப்போதைக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பது ஈஸியாக இருக்கும். கூடுதல் நேரம் படிக்க வேண்டியது இருக்குது. மேல் படிப்புக்கு திட்டமிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மேல் படிப்புக்கு திட்டமிடுங்க. அதே போல் கூடுதல் நேரம் படிக்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக அந்த கூடுதல் நேரம் படிக்கும்போது நல்ல முன்னேற்றமானது காண முடியும். அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்படுது. இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்தில் வகையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி அப்போ தான் கிடைக்கும், இல்லைனா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த டைம் எதிலும் மிகவும் கவனமாக செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகள் குவியும், அதை நல்லா பயன்படுத்திக்குங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்கள் ராசிக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பரிகாரமாக இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது சிவன் வழிபாடு செய்வது வெற்றிக்கு வழிவகுக்கும். அதுவும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் நீங்கும். அதனால் இனி சிவன் வழிபாடு செய்வது நல்லது. ஸோ மெயினாக சிவ வழிபாடு செய்து நன்மையை பெற்றுக்குங்க. ஸோ இந்த ஒரு முக்கியமான பரிகாரம் தாள்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.